முருகனை நினைத்தாலே போதுமே. முருகனை நினைத்து முருகனை நம்பிக்கையோடு வழிபட்டு முருகனின் நாமத்தை உச்சரித்தாலே அல்லது முருகனின் மீது அன்பு கொண்டாலே, பக்தி கொண்டாலே, நம்பினாலே நிச்சயம் முருகன் அருள் புரிவார். முருகனை மனதால் நினைத்தாலே அவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் கந்தசஷ்டி கவசம், ஓம் சரவணபவ என்ற போன்ற மந்திரங்களை ஓதலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடுவது மிகச் சிறப்பு. மேலும் முருகனுக்கு பிடித்தமான விருப்பமான தினைமாவு, சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செய்யலாம். நினைத்த காரியங்கள் நடக்கும் என்றும், கனவில் முருகன் வந்தால் பிரச்சனைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. முருகனை நம்பினோர் கைவிடப்படார். உங்கள் கஷ்டத்தை முருகனே பார்த்து கொள்வார். முருகனிடத்தில் எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். பயப்படக்கூடாது. முருகனிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இனிதான் ஆரம்பம். இனிதான் முருகனின் அற்புதத்தை பார்க்கப் போகிறீர்கள். ஓம் முருகா என்று கூறிவிடு, அற்புதம் அனைத்தும் நடக்கும். முருகனை நினைத்தாலே போதும், முருகனின் நாமத்தை சொன்னாலே போதும், அத்தனை துன்பமும் பறந்தோட செய்து விடுவார். ஒரு தீபம் ஏற்றி முருகா என்று அழைத்தால் அக்கணமே அந்த ஜோதியில் தோன்றி முருகன் அருள் புரிவார். நம்பணும். நம்பினால்தான் வாழ்க்கை. முருகனை நம்பினோர் கைவிடப்படார்.